மக்கள் வணக்கம். கடந்த 24 மணி நேர நிகழ்வுகளின் விறுவிறு தொகுப்பான மக்கள் செய்திகள் மணி 10. வாசிப்பவர்கள் பரமசிவன், பசுபதி. முதன்மை செய்திகள். கடலூர், நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கொடி. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையால் பலத்த சூறை காற்று. ராஜசேகர ரெட்டி மரணத்தில் சதியா என ஆந்திர காவல்துறை விசாரணை. துக்கம் தாங்காமல் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 350ஆக உயர்வு. அணு தொழில்நுட்பத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா ஒப்புதல். தென் மாநிலங்களுக்கு பேராபத்து ஏற்படும் என வல்லுநர்கள் அச்சம். தமிழகத்தில் 8ஆம் தேதி முதல் ராகுல் காந்தி 3 நாட்கள் சுற்றுப்பயணம். 12 மாவட்டங்களில் இளைஞர்களை சந்திக்க திட்டம். மான்கரி வைத்தியர் விஜயகுமாரின் காயகல்ப மோசடி குறித்து புதிய தகவல். வழக்குகள் அனைத்தையும் சேர்த்து விசாரிக்க காவல்துறை நடவடிக்கை. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாகை, பாம்பன் மற்றும் கடலூரில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஒரிசா, மேற்கு வங்கம் இடையேயான வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இக்காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ராமேஸ்வரம், நாகை, கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதனையடுத்து அங்கு 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இன்னைக்கு 1ஆம் நம்பர் குண்டு ஏற்றிருக்காங்க ஒரு 4 மணியை போல. என்னன்னு நாங்கள் போய் கேட்டதுக்கு ஒரிசா பக்கத்தில் புயல் மையம் கொண்டு இருக்கிறதுனால காற்றும் மழையும் கடுமையாக இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கையை கொண்டு ஏற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புயல் கொண்டு 1ஆம் நம்பர் புயல் கொண்டு ஏற்றிருக்காங்க சார். அதனால் நாங்கள் புயல் பார்த்து தான் போகும். அது சின்ன போட்டுங்க டெய்லி போய் டெய்லி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் போனால் 5 நாள் 6 நாள் கடல் மேலே தங்குவோம். அதனால் புயல் எச்சரிக்கைக்கும் நாங்கள் போக மாட்டோம். இதனிடையே பொள்ளாச்சி, வால்பாறை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உலங்கு வானூர்தி விபத்தில் ஆந்திர முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி பலியானதில் சதி செயல் ஏதும் உள்ளதா என மாநில உளவு பிரிவு உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி பயணம் செய்த உலங்கு வானூர்தி வெடித்து சிதறிய பகுதியிலிருந்து அதன் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் பதிவாகியுள்ள தகவல்களை வானூர்தி போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தற்செயலாக நடந்த விபத்தா அல்லது சதியா என்பது குறித்தும் உளவு பிரிவு அதிகாரிகள் நல்லமல்லா வனப்பகுதியில் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்கள் கர்னூல் மாவட்ட ஆட்சியர் முகேஷ்குமார் மீனாவுடன் ஆலோசனை நடத்தினர். गवर्नमेंट सिविल एविएशन डिपार्टमेंट जो इंक्वायरी कर रही है उससे संबंधित 4 अफसर 3 तारीख को यहाँ आ गए थे. उन्होंने कुछ डॉक्यूमेंट, कुछ मटेरियल हमसे मांगा था. वो मटेरियल उनको दे दिया गया है, जिसमें कॉर्पोरेट वॉइस रिकॉर्डर एक इम्पोर्टेंट इंस्ट्रूमेंट है, जिसमें कॉर्पोरेट में फ्लाइट शुरू होने के बाद से लेकर ये क्रैश होने. ராஜசேகர ரெட்டியின் உலங்கு வானூர்தி சரியான பாதையில் சென்றதா என்பதை கண்காணிக்க தவறியது ஏன் என ஹைதராபாத் வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே அடுத்த முதலமைச்சர் யார் என்ற பிரச்சனை அங்கு பெரிய அளவில் உருவாக்கியுள்ளது. இதில் ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன் மோகனும் தற்காலிக முதலமைச்சர் ரோசையாவுமே முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் தலைமை அடையாளம் காட்டும் நபரை ஏற்றுக்கொள்ள தயார் என ரோசையா கூறியுள்ளார். Party in the state of Andhra Pradesh stood unitedly behind Sonia ji. I am sure there won't be any division in the party. There won't be any infighting. All of us, I am sure, not only me, all of us in the Congress party will go by the advice given by the Congress High Command. தற்காலிக முதலமைச்சர் ரோசையா தலைமையிலான அமைச்சரவை சட்டப்படியானதா என்பது குறித்து ஆந்திர மாநில ஆளுநர் என் டி திவாரி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் ராஜசேகர ரெட்டியின் திடீர் மறைவால் அதிர்ச்சி அடைந்து மாரடைப்பாலும் தற்கொலை செய்து கொண்டும் 348 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையுடன் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை இந்தியா பகிர்ந்து கொள்வதால் தென்னிந்தியாவுக்கு ஆபத்து ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அணு ஆயுத பொருட்களை பயன்படுத்துவதில் உள்ள பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இது குறித்து இரு நாடுகளும் விவாதித்ததாக இலங்கை அமைச்சர் திச விதாரணா கூறியுள்ளார். மேலும் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா முன்வந்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
இதனால் இலங்கை அணுகுண்டு தயாரிக்கும் ஆற்றலை பெற்றுவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் தென் மாநிலங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இது அமையும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி இளைஞர் காங்கிரஸில் உறுப்பினர் சேர்ப்பு பணி நடைபெற்று வருவதாக கூறினார். ராகுல் காந்தி வரும் 8ஆம் தேதி நாகர்கோவிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அன்று மதுரையில் நடைபெறவுள்ள இளைஞர் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் KV தங்கபாலு கூறினார். ராகுல் காந்தி 8, 9, 10 ஆகிய 3 நாட்களில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். மேலும் விருதுநகர், தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தவும் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாகவும் KV தங்கபாலு கூறினார். நாடு முழுவதும் நல்லாசிரியர் விருதுகள் இன்று வழங்கப்பட்ட நிலையில் லக்னோவில் ஆசிரியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான இன்று ஆண்டுதோறும் ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பாக பணிபுரிந்த 300 ஆசிரியர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் அமீத் அன்சாரி விருதுகள் வழங்கினார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் காயமடைந்தனர். हमारा मानदेय बढ़ाया जाए, हमें पूर्ण शिक्षा की ट्रेनिंग करवाई जाती है। हम शिक्षक जो है, जो कि एक समाज को उज्जवल भविष्य और बच्चों को पढ़ाकर ले जाते हैं, उन्हीं का भविष्य अंधकार में 3500 रुपए में क्या होता है? இதனிடையே தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய 364 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன. தங்கம் மற்றும் வைரத்தில் காயக்கல்பம் செய்து தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக மான்கரி வைத்தியர் விஜயகுமார் மீது புதிய புகார் எழுந்துள்ளது. இது மட்டுமின்றி இந்த மோசடியில் விஜயகுமாரின் மகன்களுக்கு தொடர்பு இருக்குமா என்று காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தினர். இது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் மாரியப்பன் தரும் தகவல்களை இப்போது பார்ப்போம். தீராத நோயை தீர்ப்பதாக கூறி சென்னை மயிலாப்பூரில் திருவாங்கூர் ராஜசித்த வைத்தியசாலை நடத்தி வந்தவர் விஜயகுமார். இவரிடம் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பெண்மணி புஷ்பரதன் என்பவர் தனது மகனின் மூளை குறைபாடு காரணமாக சிகிச்சைக்காக வந்துள்ளார். இவருக்கு அந்த மருத்துவர் விஜயகுமார் தங்கபுஷ்பம் தயாரித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறியதால் பல லட்சம் ரூபாயை அந்த பெண்மணி வழங்கியுள்ளார். ஆனால் நோய் குணமடைவதற்கு பதிலாக முற்று பெறவே அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி இது குறித்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இவரை கைது செய்தனர். இந்த புகாரை தொடர்ந்து விஜயகுமார் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இது மட்டுமின்றி மான்கரி வைத்தியம், வைர பஸ்பம், தங்க பஸ்பம் என்று பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக விஜயகுமார் மீது காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். விஜயகுமாரினுடைய 2 மகன்களையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். மேலும் தங்க பஸ்பம், வைர பஸ்பம் உண்மையாகவே தயாரிக்கப்பட்டதா, இந்த விஜயகுமார் தயாரித்தாரா என்பதையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விஜயகுமாரின் மீது ஏகப்பட்ட வழக்குகள் வந்துள்ளதால் இவை அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க நீதிமன்றத்தின் அனுமதியை பெறவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த விசாரணைக்கு பின்னரே முழு நிலவரம் விஜயகுமாரை பற்றி தெரிய வரும். மோசடியில் ஈடுபட்ட விஜயகுமார் சமீபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீடுகளையும் நிலங்களையும் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்.